அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் காலமாக்கியிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்கலாம். சிவமணி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியான கருப்பசாமி பாண்டியன் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைந்த மாவட்ட செயலராக இருந்தார். 17 தொகுதிகளை கொண்டதாக திருநெல்வேலி மாவட்டம் அப்போது இருந்தது. 1977 காலகட்டத்தில் ஆலங்குளம் சட்டமன்ற உறுப்பினராகவும் 80 காலகட்டத்தில் பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்தார். பிறகு ஜெயலலிதாவோடு ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக திமுகவில் இணைந்தவர் 2006ஆம் ஆண்டு திமுக சார்பில் தென்காசி தொகுதியில் போட்டியிட்டு அதன் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். மீண்டும் தற்போது அதிமுகவில் இணைந்து பணியாற்றி வருகிறார். பழம்பெரும் அரசியல்வாதியான இவர் உடல்நலக் குறைவால் தனது வீடு திருத்து பகுதியில், நெல்லை திருத்து பகுதியில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிலேயே அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. அவருக்கு வயது 80. அதிமுகவுடைய தலைவர்கள் அவர் வீட்டிற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான நடவடிக்கையை துவங்கி இருக்கிறார்கள். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் காலமாக்கியிருக்கிறார். 1977 ஆலங்குளம் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தொடர்ந்து அந்த பகுதி மக்களால் நன்கு அறியப்படக்கூடிய ஒரு நபர். அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கருப்பசாமி பாண்டியன் காலமாகியிருக்கிறார். அவருக்கு வயது 80 என்று கூறப்படுகிறது. உடல்நலக் குறைவு காரணமாக அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்படுகிறது. 2006 தென்காசி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது.